டவுன்லோடு பண்ணி படம் பார்க்குற கசுமானங்களுக்கும் வணக்கம்மா. நான் தான் மகாபலி மகா. உங்களுக்கெல்லாம் ஒரு சோக்கு ஸ்டோரி சொல்ல போறேன். மெட்ராஸ்ல வெயிட்டு ராயபுரம், அந்த ராயபுரத்தில் வெயிட்டு இந்த சேர்ல உட்காரவன் தான் நைனா. நைனானா நல்லது பண்றவன். நைனா பண்ண நல்லது பிடிக்காம அவன் புள்ள வேலு நைனாவை போட்டு அந்த சேர்ல உட்கார்ந்தான். பேட் பாய். பிளாக் அண்ட் ஒஸ்ட் பிகம் நைனா. ஸோ ஏரியா பிகம் வெரி ஒஸ்ட். ஊரே இந்த கொடுமையை பொறுத்துக்குச்சு. ஆனா 3 ஃப்ரெண்ட்ஸ், பெஞ்சமின், தாஸ் அண்ட் தட் ஃபங்க் கை மீ, மகாபலி மகா, எங்களால மட்டும் இதை பொறுக்கவே முடியல. தாஸ் ஆளா போறதுல வெயிட், பெஞ்சமின் மை ஸ்டடி படி பெஸ்டி, ஸ்கெட்ச் போறதுல வெயிட், நான் ஆளா இருக்கிறதுல வெயிட். பெஞ்சமின் ஸ்கெட்சை போட்டான், நான் ஆளா இருக்கேன். தாஸ் நைனாவை போட்டான். அப்பதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். 2 பேருக்குமே நைனா சேர் மேல ஒரு ஆசை. கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். 2 பேருக்குமே ஒரு பொண்ணு மேல ஆசை. ஆனா அந்த பொண்ணுக்கு பெஞ்சமின் மேலதான் ஆசை. பெஞ்சமினுக்கு தனம் கிடைச்ச காண்டுல தாஸ் நைனா சேர்ல உட்கார்ந்துட்டான். தட்டி கட்ட என்ன 8 மிதிச்சிட்டான். சும்மா இருப்பானா விட்டாம்பாரு ஒரு சவாலு. என்னைக்கு என் பெஸ்ட் பெஞ்சமின் நைனா சேர்ல உட்காருவானோ அன்றைக்கு வரைக்கும் முடிய வளர்க்க மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. தாசு நைனா வாங்கி நல்லது பண்ணான். பெஞ்சமின் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணான். தாசுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட. அப்ப ஆபியஸா பெஞ்சமினுக்கு பிறந்தது உங்க கெஸ் கரெக்ட். ஆம்பளை குழந்தை. அவர் தான் நம்ம படத்தோட. இந்த படத்தோட ஸ்டோரி வெரி சிம்பிள். ஹீரோ எப்படி ஹீரோயினை உசார் பண்ணி நைனா ஆகுறான்றது தான் கதை. இதுல அதி பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோவுக்கு ஐயோ இதுக்கு மேல சொன்னேன்னா ப்ரொடியூசர் என்ன அடிச்சே. நீ தானே பண்ண, ஒத்துக்கடா. சார் இல்ல சார், நான் பண்ணல சார். சார் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ எல்லாம் ராயபுரத்துல இருந்து வர வந்துக்கிற. சத்தியமா நான் பண்ணல சார். சார் நைனா ஏரியாவில் சார் அவருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனை ஆயிடுனா போய் ஜூஸ் சொல்லு போ. ஏய் டேய், நான் ஜூஸ் தாண்டா கேட்டேன். உனக்கு இல்லை, சைத்தான் சைக்கிளில் வருது. சுப்பையா, தாசு, புது பையன் டீ நமக்கு ஏத்த மாதிரி இல்லையே. ஆமா அது சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாப்ல தாசு. இனிமேல்லாம் அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் இவனே, முதல்ல நீ ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கணும். ராயபுரத்துல இருக்கவன்லாம் ஐட்டங்காரன் கிடையாது. இங்க மீன் வெட்டுறவன்ல இருந்து ஐடில வேலை செய்யற வரைக்கும் இருக்கிறான். உப்பு காத்து பட்டு கழுவாத முடிஞ்சு அப்படிதான் இருக்கும். அதுக்கு நான் ஐட்டங்காரன் நினைச்சு தூக்கிட்டு வந்துருவேன். நீ நான் கூட தான் ஐட்டங்காரன். அப்படியே ஒன்று சொறி விடுவா. ஐயோ இது பயந்துருச்சு. தாசு ப்ரோ இனிமேல் கரெக்டா இருந்துருவாப்ல. உங்க வேலையை மட்டும் பாருங்க. வா தாசு, நம்ம புறப்படலாம். திருத்து போட்டுருவேன். காட்சி லேட்டா. சுப்பையா, நம்ம பசங்களை விட்டு நம்ம ஆளை கூட்ட வச்சுருது. சரி தாசு. இன்சல்லா உள்ளே போன்னு சொல்றாருல, மறந்துட்டியா? போர்டு இருந்தா தான் நம்ம ஆளுங்களுக்கு வணக்கம் பொழப்பு. வாசகரே உட்காரு. உட்கார். ஒன்ன தானே உட்கார சொன்னேன். மாமா பையன்லாம் உட்கார்றா. இல்லைண்ணா அது நீ உட்காரு. சேகர், நீ என்னமோ இவங்க கூட வந்திருக்கிறத பார்த்தா பொண்ணுங்களை கடத்துற மேட்டரை பத்தி பேச வந்திருப்ப போல இருக்க. ஆனா அதுக்காக நீ வரலல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பொண்ணுங்களை கடத்தி கப்பல் வழியாக கைமாற்றணும். அதை ஹார்பரில் பண்ண முடியாது. நீ மனசு வச்சின்னா ராயபுரத்துலேயே பண்ணலாம். நம்ம பசங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். சுமாரா எவ்வளோ கிடைக்கும்? அதுனேண்ணா பீஸுக்கு ஏற்ற ரேட்டு
ரூபா வரைக்கும் பார்க்கலாம். அப்ப காசுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற. காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் நைனா. அப்ப சேகரை இங்கேயே மட்டம் பண்ணலாம். எவ்வளவு தருவீங்க? நைனா 1 லட்சம் ரூபாய் தர்றேன். இவனை நானே முடிக்கிறேன். நைனா 5 லட்சம் ரூபாய் தரேன். சேகரோட சின்ன உடையும் பெரிய உடையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன் நைனா. நைனா அவனை வெளில அனுப்பு நைனா. அவனை நான் போடுறேன் நைனா. நாலுல இருந்து அண்ணா நகர் நம்ம கண்ட்ரோல்ல வருது. என்ன சேகர, பொண்ணுங்களோட உனக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாமா? முடியாதுல்ல. சேகரே கல் குவாங்கரே கடல் மாத்திரே என்னது இது? கல்ல கட்டி கடல்ல இறக்கிடுவேன்னு சொன்னேன்ல. நீ பொழப்புக்கு தான் ரவுடி, அண்ணன் பிறந்ததுலேருந்தே ரவுடி. வீட்டுக்கு தாமா வந்துட்டு இருக்கேன். சாப்பிட்டீங்களா? டேய் சாப்பிட்டியாடா? அவன் சாப்பிடல போல இருக்கு. அவனுக்கு சேர்த்து சோத எடுத்து வை. என்னடா இங்க வண்டி நிறுத்திருக்க? நைனா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து தூக்கிடாங்க நைனா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நைனா. இத்தனை வருஷமா அவன் கூட இருந்ததுக்கு பின்னாடி பொருள் வச்சிருக்கேன் நைனா. எப்படியா தப்பிச்சிருங்க நைனா. என்ன மன்னிச்சிருங்க. வயசாயிடுச்சு சுப்பையா. முன்னெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிருவேன். நேற்று 4 பேருக்கே மூச்சு வாங்கிருச்சு. நேற்று ஏதோ தப்பிச்சிட்டேன். நமக்கு எதுனா ஒன்றா யார் பார்த்துக்கிறது? 40 வருஷமா நம்மளே நம்பி இருக்குதுங்கல்ல. தனத்துக்கு வேற 2 மாசத்துல படிப்பு முடிய போகுது. அவளையும் நல்லா பார்த்துக்கணும், ஏரியாவையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா ஊரை சுற்றி எதிரிங்களை வளர்த்து வச்சிருக்கோம். அடுத்து நைனா சேர்ல உட்கார்றவன் என் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஊரெல்லாம் தேடுங்க, மாசா ஒருத்தனை இறக்குங்க. இறக்குறேன்னா ஒரு மாடர்ன் பாகுபலியை இறக்குறேன். இந்த சென்னை சிட்டில அட்ராசிட்டி பண்ற நம்ம மாப்பிளைய நான் கண்டுபிடிக்கிறேன். அஸ்டலிம்டா ஒய்க்கலும்போ 6 ஊர் சுகுமுக லீடரே என்ன கன்றாவிது? நம்ம மாப்பிள்ள வேற லெவல்ரா. மணமக்கள் பீடத்துக்கு முன்பாக வரவும். ஜோன்னு மழை, ஜில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி கொடுறா. ஒரு டிக்கெட் உனக்கு, இன்னொரு டிக்கெட் பாப்கார்ன் வச்சுப்பேன்டா. ஜோன்னு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுறா. ஐபோனா? வை? உன் போட்டோ வால்பேப்பரை வச்சு டச் பண்ணிப்பேன்டா. ஜோன்னு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் நைட்ல தனியா. அந்த டைம்ல நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுறா. ஸ்கூட்டியா? அதுக்கு எவ்வளவு நாள் தான் நானே உனக்கு கட்டி பிடிச்சிட்டு வருது? நீயும் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு வரணும்ல. ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, நீயும் நானும் மட்டும் தனியா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே தனியா. இப்ப நீ எனக்கு என்ன கொடுப்ப? இன்விடேஷன் கொடுப்பேன். என்ன இன்விடேஷன்? என் கல்யாண இன்விடேஷன். ஜானி அண்ணா, ஜோனு மழை, சில்லுன்னு காத்து, சொல்லித்தல. ஒரு அண்ணனா எனக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அப்படியே என் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க. மறக்காம மோதிரம் வாங்கிட்டு வந்துருங்க.
அண்ணனா